10th படிச்சுன்னு இருக்கும்போது கோபியாண்ணா நீங்கள் பிசி அசம்பிள் பண்ணுறீங்களா, எனக்கும் சொல்லித்தாங்கண்ணா, நானும் பிசி அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்னு பிசியை அசம்பிள் பண்ண கற்றுக்குன்னு +2 படிக்கும்போது அம்மா லேப்டாப்பில் யாருக்காவது சாஃப்ட்வேர் அப்டேட் வேணுமா, நான் பண்ணித்தரேன், 200 கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிசி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்பா கடனுக்காக குன்றத்தூரில் ஒரு வீடை விற்றுட்டாங்க, நம்ம எப்படியாச்சும் சம்பாதிச்சு குன்றத்தூர்லேயே ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை எப்படியாச்சும் நல்லா பார்த்துக்கணும் என்ற முயற்சி பண்ணி பிசி பிஸ்னஸும் டெவலப் பண்ணி பிசி பிஸ்னஸை யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணி அப்போ யூடியூப்லேயும் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா என்ற வித்தையை கற்றுக்குன்னு ஸோ யூடியூப்லேயும் ரெவன்யூ பார்க்கறது இல்லாமல் பிசி பிஸ்னஸும் ஒரு பக்கம் டெவலப் பண்ணி இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாருன்னா அவர் தான் நம்ம A2D நந்தா. ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வெல்டிங் கடை தான் வச்சுருந்தாரு, அவங்க அம்மா தையல் மிஷின் கடை தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் கடந்த வருடத்தில் பெரிய லாஸ் ஆனாலையும் அதுலேருந்து மீண்டு வந்து யூடியூப்லேயும் பிசி பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னா நம்மளாலேயும் இருக்க முடியும்.